வணக்கம் மக்களே. செங்கோட்டையின் கோட்டையில் களமிறங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு விவரம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு வருகின்றனர். அதன்படி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தி வருகிறார். இந்த பயணத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களை சென்று சந்தித்து பேசி வருகிறார். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அண்மையில் எடப்பாடி மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக பிரிந்து சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார் என்பதாகும். இதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றால் அந்த மாவட்டத்தின் செயலாளர் உள்ளிட்டோருக்கு தகவல் தெரிவிப்பார். அதன்படி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவருடன் மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் இணைந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வருவதால் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு விடவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செங்கோட்டையன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. இதேபோல செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் பங்கேற்க வாய்ப்புகள் இருப்பது போல தெரியவில்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மட்டுமே மக்கள் சந்திப்பு பயணத்தில் பங்கேற்பார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும், அப்படி இணைக்கவில்லை என்றால் அவர்களை கட்சியில் இணைக்கும் பணியை மேற்கொள்வேன் என்றும் செங்கோட்டையன் அதிரடியாக தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அதிமுக இணைப்பு விவகாரத்தை 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கெடு விதிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் எம்பி சத்யபாமா ஆகியோரை கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு அந்த கட்சியின் ஈரோடு மாவட்ட செயலாளர் செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்கப்படாததும், அதில் அவர் பங்கேற்காததும் இருவரிடையேயான பிரிவை மேலும் அதிகரிக்கக்கூடும் நிலை உள்ளது. இது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தகவல் தான் செங்கோட்டையன் கோட்டையில் களமிறங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முழு விவரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.